இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு ப்ரோமோவா அப்படின்ற மாதிரி உங்களில் பல பேருக்கு தோணலாம். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அதை ஒரு பக்கம் ஓர வைங்க. ஆனால் ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா சில கண்டஸ்டன்ட் மிச்சராக இருந்து பார்த்துருப்போம். அதாவது என்னடா வந்ததுலேயே மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு ப்ரோமோவே மிச்சர் ப்ரோமோவாக இருக்குங்க. என்னடா இது, என்னடா இந்த சீசன் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கு. பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும் நீங்க. ஆனால் கிட்டத்தட்ட 58 நாள் ஆயிடுச்சு, இன்னும் தெரிய மாட்டேது இது எது பிக் பாஸ் தானா இல்லை வேற ஏதாவது ஒரு மிச்சர் ஷோவா அப்படின்ற மாதிரி ஒன்றும் புரியல. ஏன்னா இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஊரும் காரி துப்புறதுக்கு தகுதியான ஒரு ஷோவா மாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அந்த முதல் ப்ரோமோல அந்த டாஸ்க் வந்தப்பே சொன்னல, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்ல அரன்னு அரைக்க போறானுங்க. கிட்டத்தட்ட 3 வாரமா தொடர்ந்து ஒரு மாதிரி மாவு அரைக்கிற மாதிரி ஷோவை போட்டு அரன்னு அரைச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா இவனுங்க வந்து எந்த மைண்ட் செட்ல இதெல்லாம் பண்றாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது டாஸ்க் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்து இவனுங்க வந்து பிசிக்கல் டாஸ்க் கொடுத்து ஒரு மாதிரி பயங்கரமான கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் இல்ல, இவங்களை பொறுத்த வரைக்கும் லவ் கண்டென்ட் டார்கெட் பண்றாங்க. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எஸ்,